நான் வந்து எனக்கு ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கும்போது எனக்கு வந்து ஒரு பையன் இருக்கான். நான் வந்து கல்யாணம் முடிஞ்சு வேலையும் பார்த்து குடும்பத்தையும் பார்த்து பையனும் பிறந்து பையனையும் வச்சுக்கிட்டு நான் படித்தேன். அப்படி படிச்சு அந்த இது குரூப் 4 வந்துச்சு. அப்போ மைண்டில் என்னன்னா ஒரு இது நான் ஒரு சக்ஸஸ் பண்ணி ஆகணும், லைன் வந்து ஆகணும். அந்த மாதிரி வந்து குரூப் 4 வந்து ஒரு 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 சாதாரண ஒரு ஏழை படிக்க முடியாத ஒரு ஆள் வந்து ஒரு வேலை கவர்மெண்ட் வேலை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க வந்து குரூப் 4ங்கிற ஒரு கேட்டகரியை அவங்க வச்சிருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நான் இப்போது குரூப் 4 இருக்குது. குரூப் 4 இப்போ 90 நாள் கையில் இருக்குது. ஹேண்ட்ஃபுல் ஆஃப் டேஸ், பிளண்டி ஆஃப் டேஸ். நீங்கள் 90 நாளை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு என்ன சொல்லுதுன்னா அவர்ஸாக போட்டு பாருங்கள். வணக்கம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. யூத் பேப்பர் நேயர்களுக்கு எனது வணக்கம். என்னுடைய பேர் காந்திராஜ். உதாரணமாக என்கிட்ட கேட்டிங்கன்னா இருக்கிறதுலே வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்லே ரொம்ப ஈஸியானது, டெட்டானது, ஈஸியாக பாஸ் பண்ணக்கூடியது குரூப் 4 தான். நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஒரு இதில் தான் இருந்தேன். எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லை, ஈஸியாக பாஸ் பண்ணி வந்தேன். எனக்கு வந்து அந்த 4 எக்ஸாம் பாஸ் பண்ணதில் எனக்கு எந்த ஒரு கஷ்டமே வந்ததில்லை. 4 தடவை நான் குரூப் 4 பாஸ் தொடர்ந்து பாஸ் பண்ணேன். நான் வந்து சில கடைசி 2 எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக கூட படிக்கல. நான் என்னென்னா அந்த மைண்ட்லேருந்து பேஸ் ஆகிடுச்சு. அப்படியே போனோம்னா வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே பாஸ் பண்ணி அப்படியே அந்த ஆன்சர்ஸ்லாம் அப்படியே வந்துடும். அப்படியே ஒவ்வொரு தடவையும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் ஸ்டூடெண்ட் போஸ்ட் வந்துச்சு. ஒரு இடம்லாம் ராமநாதபுரம்லாம் போட்டு வந்துச்சு. பட் நான் எதுக்குமே போகலை ஆக்சுவலாக. ஆனால் இந்த ஒரு பேஸ் உருவாயிடுச்சு. அப்போ மைண்டில் என்ன கான்ஃபிடென்ட்னா அப்போ ஏதோ ஒரு லைன், அதுக்கான ஒரு லைனை நான் கரெக்டாக படிச்சிருக்கிறேன். குரூப் 4க்கு என்ன படிக்கணும். அப்போ என்னுடைய இது சிம்பிளாக வேறு ஒன்றுமே செய்யலை. ஒரு என்ன பண்ணேன்னா 6லேருந்து 10 வரைக்குள்ள ஒரு புக்கை படித்தேன். 90 × 24 ஹவர்ஸ் நம்ம கையில் இருக்குது. இதில் நம்ம வந்து செலவழிச்சே ஆக வேண்டிய சில டைம் இருக்குது. அது போக மீதி உள்ள டயர்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு இத்தனை மணி நேரம் இருக்குது. இத்தனை மணி நேரங்கிறது பிளண்டி ஆஃப் மணி. உங்களுக்கு வந்து 6லேருந்து 10 வரைக்குள்ள புக்கு எத்தனை பேஜ் இருந்திருக்க போது, அது என்ன நீங்கள் வந்து 6ஆம் கிளாஸ் புக்கை படிக்க போகிறீங்க. 6ஆம் கிளாஸ் புக்கை எத்தனை நாளில் நீங்கள் படிச்சிருவீங்க. நல்லா உட்காந்து படிச்சிங்கன்னா 2 நாளில் உங்கள் புக்கை படித்து முடிச்சிருவீங்க. 6ஆம் கிளாஸில் உள்ள புக்கு கடை நீங்கள் படிச்சிங்கன்னா கான்செப்ட் ஒன்றும் இருக்காது. அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று சொல்கிறேன், 6லேருந்து 10 வரைக்கும் அப்படியே வளரும். அந்த ஒரு கான்செப்ட் அப்படியே கொஞ்சமாக கூட்டிகிட்டு போவோம். அப்போ என்ன பண்ணணும், படிக்கும்போதே நீங்கள் வந்து ஒரு கான்செப்ட் ஓரியன்டலோடு படிக்கலாம். இப்போ 6ஆம் கிளாஸில் இப்போ வந்து அணுவியலுக்கு முதல்ல சிம்பிளாக ஆரம்பிச்சிருப்பான். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா 7ல் வந்து அதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து 2 அணு சேர்ந்த மாதிரி காமிச்சிருப்பான். 3வது 8ஆம் கிளாஸில் வரும்போது அதே அணுவிலிருந்து சேர்மங்கள் வந்த மாதிரி ஆரம்பிச்சிருப்பான். 9ஆம் கிளாஸில் பார்த்தீங்கன்னா அதே அணுவில் வந்து இன்னும் கரிம சேர்மங்கள், கனிம சேர்மங்கள், அப்போ அதனுடைய கான்செப்ட் இப்படி 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கும். இப்படி இந்த கான்செப்டில் கூட நீங்கள் அப்படி வரிசையாக படிக்கலாம். இப்படி ஒன்றும் இல்லை. இன்றைக்கி இந்த இதுலேருந்து 6ஆம் கிளாஸில் சயின்ஸு, 6ல் சயின்ஸு, நான் அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே 7ல் சயின்ஸு, இப்படி நீங்கள் படித்து பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ டைம், ரொம்ப ஈஸி. இப்படி நீங்கள் ஒரு கான்செப்ட் ஓரியன்டில் எடுத்து வச்சுட்டு அப்படி ஒன்று ஒன்றா நீங்கள் அப்படியே வளரும். கைடுலேயும் சரி, உங்களுக்கு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த 6லேருந்து 10 வரைக்கும் கன்சைஸ் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன பிரச்சனைனா அதில் இருக்க வேர்டு மாதிரி இங்கே வேற ஒரு வேர்டில் அவன் கொடுத்துருப்பான். சில சமயம் மாற்றுவாங்க. அது வந்து என்ன ஆகும்னா அவனு இதே வேர்டு தான் வந்து அதை கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கும். அதனால் கைடில் வந்து வேற ஒருத்தர் கொடுத்துருக்கும் போது நீங்கள் வந்து மாறிடும். இப்போ படிக்க ஆரம்பித்தாலே நான் சொல்கிறேன், நீங்கள் இன்றைக்கி தான் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் உங்களுக்கு ஒரே தாரகம் வந்துடும். வேறு நீங்கள் உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா 6லேருந்து 10 வரைக்குள்ள புக்கை மட்டும் தயவுசெய்து அதை மட்டும் படிச்சுட்டு போய் எழுதுங்க. தமிழுக்கு 6லேருந்து 10 வரைக்குள்ள புக்கை மட்டும் படிங்க. அந்த புக்கை மட்டும் படிங்க. அதில் உள்ள வரி பை வரி படிங்க. ஈஸியாக நமக்கு பிடிச்ச தமிழ் தான், நமக்கு பிடிச்சது தான், நமக்கு தெரிஞ்சது தான். அதை மட்டும் படித்து நீங்கள் உங்களுக்கு வந்து வேறு என்ன பண்ணுங்கன்னா பழைய கொஸ்டின் பேப்பரை அப்படியே ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. பழைய கொஸ்டின் பேப்பரை ரிவிஷன் பண்ணி எப்படி வந்துட்டுருக்கு, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ட்ரெண்ட் எப்படி போயிட்டுருக்கு, குரூப் 4 ரிலேட்டடாக, குரூப் 2ல் எப்படிலாம் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படியே பண்ணாலே உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லலாம், இந்த 90 நாளில் நீங்கள் வந்து டைம் உங்களுக்கு பிளண்டி ஆஃப் டைம்ஸ். நீங்கள் வந்து ரொம்ப நாள் கூட இப்போ நீங்கள் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க கூட ஈஸியாக படித்து நான் பாஸ் பண்ணலாம். இந்த 90 நாளில் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தினீங்கன்னா ஈஸியாக படித்து பாஸ் பண்ணலாம். உங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் தான் லீவ் இருக்குது அப்படின்னாலும் படிக்கலாம், பாஸ் பண்ணலாம். இது வந்து என்னென்னா அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணால் உட்காந்து படிக்கிறது. அப்போ மற்ற நேரத்துலலாம் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சிடணும். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 90 நாளைக்கு கொஞ்சம் தூக்கத்தை கொஞ்சம் மறந்துடணும். வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இது 90 நாள் தான் இருக்குது. நான் என்ன செய்யணுன்னா தூக்கத்தை மறந்துடுங்க. ஒன்றும் நான் சொல்கிறேங்க, உங்கள் உடம்பு வந்து நீங்கள் எத்தனை மணி நேரம் தூங்குறீங்களோ அத்தனை மணி நேரத்துக்கு அது வந்து அக்கஸ்டம்ட் ஆகிடும். என்னென்னா அத்தனை மணி நேரத்துக்கு சரி உங்களுக்கு வந்து நீங்கள் 6 மணி நேரம் தூக்கம் கொடுக்குன்னு சொல்லுங்கள். 6 மணி நேரத்தில் அது ரெடி ஆயிடும். இந்த மனுஷன் 10 மணி தான் படுப்பா, 4 மணிக்கு எழுந்திரிச்சிடும், அந்த மைண்டுக்கு செட் ஆயிடும். அப்போ நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6 மணி நேரத்தில் குறைஞ்சிடும். ஈவன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 மணி நேரம் நான் சொல்ல நல்லா தூங்கணும்னா 6 மணி நேரம் அதிகமான தூக்கம் தான். பார்த்தீங்கன்னா இப்போ சிலுசஸ்லாம் படிக்கிற இடத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் தான் தூங்குவாங்க.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த 4 மணி நேரத்தையே ஸ்பில்டப் பண்ணி தூங்குவாங்க. 6 மணி நேரம் தூங்குறதையே ஸ்பில்டப் பண்ணி தூங்குவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் படித்த மாதிரி தெரியும் அவங்களுக்கு. அது என்னென்னா அது ஒரு 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 தவம், ஒரு லயம். அது என்னென்னா ஒரு ஒரு அதுக்கான ஒரு பிளான். அந்த ஒரு டயத்தில் நீங்கள் அப்படி இருந்தால் தான் நீங்கள் அடுத்து வெளியே வர முடியும். அதுக்காக பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்து 3 மாதம் தான் இருக்குன்னா அது ஹவர்ஸாக பிரிச்சுருங்க, அந்த தூக்கத்தை குறைச்சிருங்க. வேறு எந்த ஒரு 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 என்ன சொல்கிறது, வேறு ஒரு 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 ரெக்ரியேஷன் தயவுசெய்து எதுவும் யோசிக்க வேண்டாம். 3 மாதத்தில் படிக்க ஆரம்பிக்கிறவங்களும் சொல்கிறேன் நான். உங்களுக்கு ரொம்ப முடியல வைக்கலன்னா நல்லா குப்புற அடித்து படுத்து தூங்குங்க. ஒரு மணி நேரம் நல்லா உங்களுக்கு ரொம்ப முடியல, ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, படிச்சுட்டே திறந்து அப்படின்னா மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணால் குப்புற அடித்து படுத்து தூங்குங்க. நல்லா தூங்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிலாக்ஸ் ஆயிரும். உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து அப்படி உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இது வந்து நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று போகும்போது அந்த மைண்டில் வந்து அப்போ எதுவும் ஃப்ரீயாக, அதாவது வேறு எதுலேயும் இன்ட்ராக்ஷன் பண்ணாமல் மைண்டை ஃப்ரீயாக விட்டுருங்க. ஒரு சும்மா அப்படி ஒரு காலால் நடந்து போகிறது, இந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கோங்க. இது வந்து எதுக்காக சொல்ல, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நான் வந்து ஒரு டைட்டாக நீங்கள் பேக்கடாக நீங்கள் படிக்க போகிறீங்க, நீங்கள் சக்ஸஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு நீங்கள் இந்த 30 நாள் தான் 90 நாள் தான் இருக்குன்னா நீங்கள் 90 நாளுங்கிறது வந்து 90 டேஸ்க்கு வந்து ஹேண்ட்ஃபுல் ஆஃப் டேஸ். ரொம்ப அதிகம். நான் சொல்கிறது கேட்டீங்கன்னா என்கிட்ட ரொம்ப அதிகம். நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவ்வளோ ஹவர்ஸ் இருக்குது. படிக்க வேண்டியது ரொம்ப கம்மி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் ரொம்ப கம்மி. குரூப் 2க்கு கூட உங்களுக்கு சில +1 போகும், சில சமயம் +2 போகும், ஈவன் ஃபஸ்ட் இயர் வரைக்கும் கூட போகும். உங்களுக்கு குரூப் 4க்கு ரொம்ப கம்மி. இருக்கிறதுலே டெட்லி ஈஸியான சிலபஸ் வந்து இதுதான். இதை நீங்கள் நீங்கள் அதை படிக்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய அளவில் உங்களுக்கு மனசுக்கும் உட்கார்ந்து படிக்கிற அளவுக்கு இல்லை. ஜஸ்ட் நீங்கள் எங்கேயோ நடந்து போயிட்டுருக்கீங்க, எங்கேயோ இடத்துல இருக்கிறீங்க, அங்கே கூட படிக்கலாம். எல்லாம் கிண்டல் அடிப்பாங்க உங்களை, என்ன எப்போ பார்த்தாலும் படிப்பாளே நினைப்பாங்க. அதை பற்றி இந்த 3 மாதத்துக்கு தயவுசெய்து யோசிக்காங்க. இந்த காதில் வாங்கிருங்க, அந்த காதில் விட்டுருங்க. நமக்கு தேவை வேலை வாங்கணும். வேலை வாங்கிட்டு இதே வாயே சொல்லும், அவர் எப்போனாலும் உட்காந்து படிப்பாருங்க. படித்தேன். இப்போ நான் ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து இந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கும்போது எனக்கு வந்து ஒரு பையன் இருக்கான். நான் வந்து கல்யாணம் முடிஞ்சு வேலையும் பார்த்து குடும்பத்தையும் பார்த்து பையனும் பிறந்து பையனையும் வச்சுக்கிட்டு நான் படித்தேன். அப்படி படிச்சு அந்த இது குரூப் 4 வந்துச்சு. அப்போ மைண்டில் என்னென்னா ஒரு இது நான் ஒரு சக்ஸஸ் பண்ணி ஆகணும், லைன் வந்து ஆகணும் அந்த இது. அப்படிங்கிறப்ப தான் படிக்கணும். அதுதான் இது. நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் அடுத்தவங்க கிண்டல் பண்ணுறாங்க, அடுத்தது சொல்கிறாங்களா நினைக்க வேண்டாம். தயவுசெய்து நீங்கள் படிங்க. அதுக்கு என்னென்னா இந்த ஹேண்ட்ஃபுல் ஆஃப் டேஸை யூஸ் பண்ணுங்கள். ரெக்ரியேஷன்ஸை குறைச்சிருங்க. ஏன்னா நமக்கு நிறைய டைவர்ஸ் இருக்குது, நிறைய ரெக்ரியேஷன் இருக்குது. ரெக்ரியேஷன் இந்த 3 மாதத்துக்கு தள்ளி வச்சுட்டு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி படின்னு அதுக்குள்ளே போங்க. நீங்கள் வந்து இந்த 3 மாதம் கழிச்சு நீங்கள் வந்து லைஃப் உங்கள் கையில் இருக்க போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க விட்ட படங்களை நீங்கள் பார்க்கலாம், போக விடாத இடங்களை பார்க்கலாம், அட்டன் பண்ணாத திருவிழாக்களை நீங்கள் அட்டன் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் அந்த 3 மாதங்கிறது திரும்ப கிடைக்காது, அந்த டைம் திரும்ப கிடைக்காது. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி கூட நீங்கள் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் போகாமல் கூட விட்டால் கூட 2 மாதம் கழிச்சு கூட சாரிப்பா நீங்கள் போக முடியலன்னு போய் பார்த்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி அந்த ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்காது. இந்த நாளை நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு அப்புறம் கிடைக்காது. இப்போ வந்து உங்களுக்கு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் டேஸ் இருக்குது. கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். சிலபஸை கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு நோட்டு போட்டு கரெக்டாக எழுதுங்க. அதுதான் மெயின். எழுதி வச்சுக்கிட்டு இன்றைக்கி இந்த சிலபஸ் படிக்க போகிறோன்னு சொல்லி எழுதி வச்சுக்கிடணும். டேஸ் முதற்கொண்டு 90 நாளைக்கு டேஸ் போட்டுடணும். அதை வந்து ரிவிஷனுக்கு ஒரு டேஸ் போட்டுடணும். ரிவிஷன் வந்து ஒரு நாள், அதுக்கு முந்தி செகண்ட் ரிவிஷன், அதாவது ஃபஸ்ட்டு படிக்கிறதுக்கு ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன் இப்படி போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல சிலபஸ் இருக்கக்கூடிய சிலபஸ் நீங்கள் ஒன்றும் இல்லை, புக்ஸு தான் உங்களுக்கு. இந்த புக்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த புக்ஸை பேஸ் பண்ணி இது இன்னைக்கு படிக்க போகிறோம், இன்னைக்கு படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருங்க. டெய்லி ரிவ்யூ பண்ணுங்கள். ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை அதெல்லாம் படித்து முடிச்சிட்டோமா இல்லையா அப்படின்னு சொல்லி ரிவ்யூ பண்ணுங்கள். ரிவ்யூ பண்ணாலே உங்களுக்கு அதை விட்டதெல்லாம் தெரியும். அப்போ அதெல்லாம் அடுத்த சிலபஸில் அடுத்ததில் சேர்த்து அட்வான்ஸ் பண்ணி ரிவ்யூ சிலபஸ் போட்டு எழுதிக்கிட்டே இருங்க. அந்த சிலபஸ் நோட்டே தனியாக கையில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து இதை படிச்சிட்டோமா இல்லையா, நீங்கள் படித்து முடிச்சுன்னா டிக்கெட் அடிச்சிடணும். இதை படித்து முடிச்சாச்சு, படித்து முடிச்சாச்சு, டிக்கெட் அடிச்சிட்டே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எது விட்டுப்பட்டுருக்கோம் எது விடுபடலான்னு தெரியும். இப்படி நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு இது எல்லாமே வந்து என்னென்னா மனசுக்குள்ளே வச்சுக்கூடாது. கையில் எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்ஃபுல் இல்லை, படிச்சிட்டோன்னு தெரிஞ்சு போயிடும். படிச்சிட்டோன்னா தெரிஞ்சிடணும். இது படிக்கலை முடிஞ்சு போச்சு. இது நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு நம்ம பண்ணாலுமே கண்டிப்பாக நம்ம வந்து ரிலாக்ஸேஷன் பண்ண தான் செய்வோம். நம்ம முடியலன்னு சொல்லுவோம், ஆஃப்டே போவோம், வெளியே போவோம், வருவோம். அதுக்கும் இந்த நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து சரி இதில் ரெஸ்ட் எடுத்துட்டோம், அப்போ நம்ம இந்த இடத்துல தூக்கி இங்கே கொண்டு போய் போட்டு இங்கே படிப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிப்பீங்க. ஏதோ இன்னும் தவிர்க்க முடியாமல் சில வேலைகள் நம்ம செய்யத்தான் வேண்டியிருக்கோம், நம்ம இதை தாண்டி பண்ணத்தான் வேண்டியிருக்கோம். ஆனால் இதுக்கும் தாண்டி 90 நாளுங்கிறது மோர் தென் எனஃப். அதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் சரி, நீங்கள் வந்து தயவுசெய்து குரூப் 4 படிக்கிறவங்க தயவுசெய்து 10க்கு மேலே போயிடாதீங்க. 10ஆம் கிளாஸ் புக்கை தாண்டி தயவுசெய்து போயிடாதீங்க. அதே மாதிரி எந்த கைடுக்கும் தயவுசெய்து, அதாவது என்ன சொல்கிறதுனா எந்த கைடு மீன்ஸு ஏதாவது கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் 10 கைடு போட்டிருக்கான்னு சொல்லிட்டா எல்லா கைடையும் தூக்கி போட்டு தயவுசெய்து படிக்காதீங்க. நான் சொல்கிறது அதுதான். என்னுடைய இது
எந்த அதாவது வேறு இந்த 6லேருந்து 10 வரைக்கும் புக்கை தாண்டி தயவுசெய்து வேறு எந்த ஒரு புக்கையுமோ வேறு எதையுமோ தயவு செய்து படிக்காதீங்க. என்ன காரணம், நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து படிக்க வேண்டிய புக்ஸ் நிறையா வந்துடும், நீங்கள் படிக்க வேண்டியதே படிக்காமல் போயிடுவீங்க. அதனால் இந்த 6லேருந்து புக்கில் ஒரு 10 வரைக்கும் திரும்ப 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 படிங்க. அதுக்கப்புறம் ஜிகேக்கு ஒரு புக் வாங்கிக்கோங்க. ஜிகேக்கு ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட் புக், ஒரே ஒரு கைடு. நீங்கள் அதுக்கு மேலே எங்கேயுமே ஒரு 4 கைடு தயவுசெய்து வாங்காதீங்க. ஒரே ஒரு கைடை வாங்கிக்கோங்க. ஒரு ஸ்டாண்டர்டாக எல்லாத்தையும் 4 பேர் விசாரிச்சுக்கோங்க. 4 பேர் வச்சு ஒரு TNPSC Group 4க்கு எந்த கைடு நல்லா இருக்குமான்னு கேட்டுக்கோங்க. ஏதோ ஒரு கைடை வாங்கி வச்சுக்கோங்க. அந்த கைடை தயவுசெய்து அதில் உள்ளதை திரும்ப திரும்ப படிங்க. அந்த இதில் இருக்கக்கூடிய ஜிகே பார்ட்டை நீங்கள் மற்ற உள்ளே இருக்கக்கூடிய மற்ற இந்த சயின்ஸ் பார்ட்லாம் தயவுசெய்து படிக்க வேண்டாம். சயின்ஸுக்கெலாம் நம்ம இங்கே படிச்சிடலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் அவன் வேறு மாதிரி கொடுத்துருப்பான், அதில் தப்பாக கொடுத்துருப்பான். ஏன்னா இங்கேருந்து அங்கே ரீப்ரொடக்ஷன் பண்ணுறான், தப்பாக கொடுத்துருப்பான். அதனால் அதெல்லாம் நீங்கள் படிக்காதீங்க. அதில் உங்களுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஜிகே ஓரியன்ட். உதாரணமாக புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மரபு சொற்கள் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்று பண்ணால் இந்த பழமொழிகளில் இருக்கும். இதே மாதிரி ஒன்று இருக்கும். அந்த மாதிரி கேபிட்டல்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து கரன்சி இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு கொஸ்டின் தான் கேட்பான். எந்த நாட்டுக்கு எந்த கரன்சி, எதுக்கு எந்த கேபிட்டல், இந்த மாதிரி வந்து ஹையஸ்ட்டு, லாங்கஸ்ட்டு, லோயஸ்ட்டு, அப்புறம் பிரைட்டஸ்ட்டு, நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு, இதெல்லாம் நமக்கு புக்ஸில் இருக்காது. இதெல்லாம் வந்து பொதுவாக ஜிகேயில் இருக்கும். அந்த இதுக்காக மட்டும் பாருங்கள். அதே மாதிரி வேறு ஏதாவது கோச்சிங் சென்டரில் இருக்குன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மட்டும் அதில் பாருங்கள். வேறு எதுக்காகவும் சயின்ஸுக்கு போய் பார்க்குறேன், சோசியலுக்கு போய் பார்க்குறேன், அவங்க சோசியலில் நிறையா வச்சுருக்கிறாங்க அப்படின்னு தயவு செய்து அதுக்குள்ளே போகாதீங்க. இந்த சோசியலுக்கு நீங்கள் அப்படி உங்களுக்கு ஒருவேளை அவங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்க கொஸ்டின் ஆன்சர் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, கொஸ்டின்ஸு அவங்க வந்து டெஸ்ட் எழுதுவாங்களா, அந்த டெஸ்ட் பேப்பரை வேணால் வாங்கி பாருங்கள். அந்த டெஸ்ட் பேப்பரை வாங்கிட்டு உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட் பேப்பருக்கு அப்படியே பாருங்கள். ஒருவேளை அந்த டெஸ்ட் பேப்பர்லேயே சயின்ஸ்லேயே உங்கள் சயின்ஸ் புக்கில் இல்லாத கேட்டிருந்தானே தயவுசெய்து அதை ரிஜெக்ட் பண்ணிடுங்க. TNPSC பொறுத்த வரைக்கும் 6லேருந்து 10 வரைக்கும் புக்கில் மட்டும்தான் கேட்பான், வேறு எதையுமே கேட்க மாட்டான். அவன் இந்த சயின்ஸில் நீங்கள் போய் பாருங்கள், எந்த ஒரு கொஸ்டின்லாம் எடுத்து பாருங்கள். அப்படியே போனீங்கன்னா அங்கே உள்ள ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நம்ம அதை ஒரு கார்னர் கூட பண்ணியிருக்க மாட்டோம், முக்கியம் இல்லைன்னு நினச்சிருப்போம். அதுலேருந்து அந்த கொஸ்டினை கேட்டு வச்சுருப்பான். இவ்வளோ தான் நடக்கும். அதனால் நீங்கள் வந்து புக்ஸுக்குள்ளேயே திரும்ப 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 படிங்க. அது ரொம்ப ஈஸி. புக்ஸுக்குள்ளேயே படிக்கனாலும் நம்ம ஏற்கனவே படித்தது தான், அதை தாண்டி தான் நம்ம வந்திருக்கிறோம். திரும்ப 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 படிக்கும்போது லைட்டாக இருக்கும், உங்கள் மைண்டே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை படிங்க. இதை தாண்டி ஏதோ ஒரு கைடில் ஜிகேக்காக மட்டும் பாருங்கள், ஜெனரல் நாலேஜுக்காக. கரண்ட் அஃபேர்ஸுக்கு யாராவது ஒருத்தர் ஏதோ ஒன்று சும்மா அதை வந்து ஒரு கேஷுவலாக பாருங்கள். உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 6 மாதம் ஒரு வருஷம் படிக்கிங்கன்னா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு மனனம் ஆகிருக்கும். எப்படின்னா நீங்கள் டெய்லி பேப்பர் படிக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக எது இம்பார்ட்டண்ட்டாக போயிட்டுருக்கு, எதுக்கு பிரச்சனை வந்திருக்குது, எதுக்கு பிரச்சனை வரல, முக்கியமாக அந்த 6 மாதத்தில் என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறது. இன்னும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு முன்னகட்டி என்ன இம்பார்ட்டன்ஸாக நடந்துச்சு தயவுசெய்து பாருங்கள். நம்ம பேப்பர் நீங்கள் ஒரு கெஸ் வச்சுக்கணும். நீங்கள் இன்னும் சில ஆளுக்கெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லிட்டு நேற்று வரைக்கும் நடந்தது வரைக்கும் கூட வச்சுருப்பாங்க. எக்ஸாம் நாளைக்கு இருக்கும், நேற்று உள்ளதை படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. காரணம் என்னென்னா அது நம்ம மைண்டில் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் இருக்கணும். ஒரு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணியிருக்கான், செட் பண்ண மினிமம் 1 மாதம் வச்சுக்கலாம். 1 மாதம் முன்னாடி உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் தான் வச்சுருப்பான். அதுக்கு மேலே நீங்கள் 1 மாதத்துக்கு கடைசி 1 மாதத்தில் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம வந்து ஒன்றும் ஜிகே தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கல, ஒரு வேலையை வாங்க போகிறோம், எக்ஸாம் அடிக்க போகிறோம், அவ்வளோதான். ஜிகே தெரிஞ்சுக்கிறதுக்கு 2வது விஷயம். அதனால் நீங்கள் இந்த சமயத்தில் நம்ம எடுக்க வேண்டியது அதுதான். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து குரூப் 4 நான் சொல்கிறேன் இருக்கிறதுலே ஈஸி குரூப் 4 தாங்க. சிம்பிளாக நீங்கள் மனசை இறக்கிட்டு தாராளமாக 6லேருந்து 10 வரைக்கும் புக்கை மட்டும் படிங்க. உங்களுக்கு கைடு வாங்க கூட வசதி இல்லையா, தயவுசெய்து அதை கூட படிக்க வேண்டாம். உங்களுக்கு நீங்கள் புக்கை மட்டும் படிச்சுட்டு போய் எழுதுங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து ஒரு 100 கொஸ்டினுக்கு 70 கொஸ்டின் அதுலேருந்து கேட்டுருவோம். உங்களுக்கு அந்த வசதி கூட இல்லை, எனக்கு கைடுங்க தெரியல, கோச்சிங் சென்டர் தெரியலன்னா தயவுசெய்து அதை கூட தயவுசெய்து நீங்கள் விட்டுருங்க, ஒன்றும் வேண்டாம். அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா 80 மார்க் 90 மார்க் வாங்கி நல்ல டிபார்ட்மெண்ட் போகிறதுக்கு தான், வேலை வாங்குறதுக்கு இல்லை. ஏதோ நான் வந்து ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஜூனியர் ஸ்டாண்டாக போக போகிறேன், ஃபஸ்ட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் நல்ல ஒரு ப்ரொமோஷன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், அதில் தான் நான் வந்து போக போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க. அந்த மாதிரி நம்ம வரணும் அப்படின்னு வரக்கூடியவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஏதோ ஒரு கைடு நீங்கள் தயவுசெய்து அதுக்காக ஒரு கோச்சிங் சென்டர் போகிறீங்கன்னா டோட்டலாக அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க என்ன மோல்டு பண்ணுறாங்க என்னன்னு தெரியல, அவங்க குறை சொல்லலை நான். அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கும், அவங்க வந்து மொத்தமாக மோல்டு பண்ணுவாங்க, அவங்க ஒரு ஸ்டைலில் கொண்டு போவாங்க. ஒரு கோச்சிங் சென்டரில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன காரணம்னா ஒரு கோச்சிங் சென்டர்னா அவர் வந்து சயின்ஸில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருப்பார், 4லையுமே ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க. அப்போ சயின்ஸ் ஓரியன்டில் நல்லா கொண்டு போயிருப்பார். நீங்கள் அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா அப்போ சயின்ஸ் அவர் அதை பார்த்துட்டு எப்போ நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க. சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சிலவங்க மேத்ஸில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்போ ஒன்று இருக்கும், அப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அதுக்கு தான் சொல்லணும்னா இது வந்து TNPSC Group 4 வந்து அது வந்து என்ன சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும்னா ஒரு சமூக நீதி மாதிரி தான் நான் எடுத்துக்கிட வேண்டியது. அதே மாதிரி வந்து Group 4 வந்து ஒரு சாதாரண ஒரு ஏழை படிக்க முடியாத ஒரு ஆள் வந்து ஒரு வேலை
கவர்மெண்ட் வேலை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க வந்து குரூப் 4ங்கிற ஒரு கேட்டகரியை அவங்க வச்சிருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நான் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் சாதாரணமாக படிக்க. உங்களுக்கு பின்புலம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? இப்போ உதாரணமாக இப்போ முன்னாடிலாம் மெடிக்கல் சீட் எப்படி வாங்கினாங்க? புக்ஸை மட்டும் படித்து அதில் உள்ள ஆன்சரை படித்து நல்ல மார்க் வாங்கினாங்க, மெடிக்கல் சீட் வாங்கினாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். நீ இந்த புக்கை மட்டும் படிங்க, 6லேருந்து ஒரு புக்கை மட்டும் படிங்க, கோச்சிங் சென்டர் போகணும் எங்கேயுமே அவசியமே இல்லை. நீங்கள் கொஞ்சம் ஏதோ செலவழிக்கணும்னு ஆசைப்பட்டால் ஒரு 700 1000 ரூபாய்க்கு ஒரு கைடை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க, போதும். அவ்வளோ செலவு, அதை மட்டும் பண்ணிக்கோங்க. டெய்லி உங்கள் பக்கத்தில் ஒரு டீ கடையில் பேப்பர் கிடைக்கும், பேப்பர் படிக்கலாம். நீங்கள் எல்லாருக்கையும் செல்ஃபோன் இருக்குது, அதில் ஏதோ ஒரு நியூஸ் வரும், ஏதோ ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அந்த நியூஸை மட்டும் ரிலாக்ஸாக படிங்க. இதுக்கு நீங்கள் ரெண்டாவது, இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப டைமும் ஸ்பெண்ட் பண்ண அவசியம் இல்லை. ஒரு ப்ரைவேட் வேலையிலேருந்து கூட படிக்கலாம். அது குரூப் 4 ப்ரைவேட் வேலையில். ஏன்னா இதுக்கு வந்து நீங்கள் வந்து நான் வந்து ஒரு வேலை வாங்கணுங்கிறதுக்கு ஒரு ஸ்டைலு, ஃபஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டைலு. அப்போ வேலை வாங்குறதுக்கு நீங்கள் வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இல்லை அதிகப்படிச்சு ஒரு 5 மணி நேரம் தான் உங்களுக்கு டைம் கிடைக்கினாலும் படிங்க. குரூப் 4க்கு நீங்கள் ஈஸியாக, ரொம்ப ஈஸி. ஒரு ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறீங்க, எனக்கு வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் எனக்கு டைம் கிடைக்குது, போதும். உங்களுக்கு நான் என்ன சொல்ல, ஒன்று உங்களுக்கு பேஸ் கம்மி. நீங்கள் பார்த்துக்கோங்க மொத்தமாக எத்தனை பேஜ் இருக்குன்னு நினைக்கிங்க. 6லேருந்து 10 வரைக்குள்ள புக்குடைய பேஜஸ் என்னங்க, எத்தனை பேஜ் தர போகுது? அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பேஜ் படிச்சிட போகிறீங்க, எத்தனை பேஜ் நீங்கள் கணக்கு போடுங்க. எல்லாம் ஏற்கனவே படித்தது, அதனால் எல்லாம் ஈஸியாக புரியும். அப்போ நீங்கள் இதை படிச்சுட்டு ஒரு கைடை மட்டும் லேசாக வச்சு ஜிகே பார்த்துட்டு ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறீங்க வைக்கிங்கப்பா. ஏப்பா நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட், நாளைக்கு புக்ஸ் அண்ட் ஆதர்ஸில் நமக்குள்ள ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கலாம். அப்புறம் வந்து இதுக்கு என்ன சொல்லுது, இந்த மாதிரி ஒரு கண்ட்ரிஸ் அண்ட் கேபிட்டலுக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கலாம். இப்படி நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு இன்ட்ராக்ஷன், ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த குரூப் வந்து என்ன இருக்கணும்னா உங்கள் இயல்புக்கு ரிதமான ஒரு குரூப்பாக இருக்கணும். ஏதோ பேருக்கு எக்ஸாமுக்கு பேரை போட்டு உட்கார்க்க குரூப்பாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி குரூப்பை போட்டு நீங்கள் அவங்க கூட அப்படியே படிச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடலாம். நீங்கள் ஒன்று சொல்கிறேன், எங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வேலை பார்த்து டாஸ்மாகில், ஆனால் அவருக்கு இப்போ எங்கள் கூட எங்கள் கூட முனிசிபல் கமிஷனராக இருக்கிறாரு, வேலை பார்த்து டாஸ்மாக். அப்போது அவர் என்ன மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் இருந்திருப்பாருன்னு பாருங்கள், அந்த பேக்ரவுண்டில் இருந்துட்டு தான் படித்தார். அப்போது இது வந்து என்னென்னா, அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம வந்து சக்ஸஸ் மைண்டில் நான் வந்து எனக்கு இந்த சூழல் வேண்டாம், அவர் அந்த சூழலுக்குள்ளே இருந்துக்கிட்டே ஒரு சூழலை தனக்குன்னு உருவாக்கி ஒரு ஸ்டடீஸை உருவாக்கி அதுலேருந்து வெளியே வராரு. அப்போ இது என்னென்னா, நம்ம மனசு தான் மெயினாக அதுக்குள்ளே படிக்கணும். அப்படி படிச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அப்போ இது பெருசாக அவன் மாயவத்தெல்லாம் பண்ணல. அவருக்கு என்ன கிடச்சிருக்க போகுது கைடு, அவருக்கு என்ன கோச்சிங் சென்டர் இருந்துட்டு போகுது, இதே தான். ஒன்றும் இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கோச்சிங் சென்டர் இருக்கிறது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். இந்த கவர்மெண்ட் வந்து அரசை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 என்பது வந்து ஒரு சாமானிய மக்கள் வாங்கிறதுக்கான உண்டு. அப்போ நீங்கள் சாமானிய மக்கள் வாங்கிறதுக்கு உண்டான மாதிரி நீங்கள் படிங்க. அந்த சிலபஸ் உங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கிறத படிங்க. அந்த 6th to 10th புக்கை மட்டும் படிங்க. ஏதோ உங்களுக்கு அதுக்கு மேலேன்னா உங்களுக்கு ஜிகேல நான் நல்லா மார்க் பண்ணணும்னா ஏதோ ஒரு கைடை வாங்கி படிச்சுக்கோங்க. அப்புறம் ரெகுலராகவே பேப்பர் படிங்க. இது போதும். நீங்கள் 100% நான் சொல்கிறேன், 100க்கு 90 மார்க் வாங்கிடுவீங்க. இவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் எங்கேயுமே நீங்கள் எந்த இதில் தேடினாலும் குரூப் 4க்கு வேறு கிடையாது. நன்றி. இப்போது குரூப் 4 இருக்குது. குரூப் 4 இப்போ 90 நாள் கையில் இருக்குது. ஹேண்ட்ஃபுல் ஆஃப் டேஸ், பிளண்டி ஆஃப் டேஸ். நீங்கள் 90 நாளை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு என்ன சொல்லுதுன்னா ஹவர்ஸாக போட்டு பாருங்கள்.